ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதில் என்னென்ன ஷேப்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, நீடில் எடுத்திருக்கேன், கட்டர் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் பாபினில் வந்து த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன், டபுள் ஸ்டான்ஸாக வேணுங்கிறதுக்காக. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து லூப் ஃபார்ம் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த 2 விரலுக்கு நடுவில் த்ரெட்டை பிடிச்சிட்டு இந்த விரலுக்கு மேலே இப்படி எடுத்திங்கன்னா லூப் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். கீழே நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு கீழே மறுபடியும் இன்சர்ட் பண்ணி கீழே நூலை சுற்றிட்டு மேலே கீழே லெஃப்ட் அண்ட் ரைட், கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை சுற்றிட்டு மேலே கீழே லெஃப்ட் அண்ட் ரைட்டு. தெரியுதா? பொறுமையாக பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நான் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ என்ன பண்ணணுன்னா, இதோட ஸ்டிச்சு முடிச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து ஸ்டிச் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டெம்பரவரி நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நான் வந்து இதை சென்டராக கட் பண்ணி கீழே வந்து அந்த த்ரெட்டை இழுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, பக்கத்துலேயே நீடில் வச்சு குத்திட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை கையில் பிடிச்சி இந்த ஹூக்கு தெரியுதா, இந்த ஹூக்கில் இதை வந்து விட்டு லாக் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? நான் எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறத பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். செயின் ஸ்டிச்சை வச்சு நான் ஷேப்ஸில் ஒர்க் பண்ண போகிறேன். தெரியுதா? எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நான் அப்படியே தான் ஒர்க் பண்ணுறேன். அந்த எட்ஜஸ் கிட்ட மட்டும் அந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரதுன்னு நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இது முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போது இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம போகணும். இதுக்கு இப்படியே போனால் ஷார்ப்னஸ் வராது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து பாருங்கள், நம்ம வந்து இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் வந்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த எட்ஜோட ஆப்போசிட் சைடு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நம்ம எந்த சைடு ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடோட ஷார்ப்னஸ் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள், உள்ள இன்சர்ட் பண்ணி நீடில் வெளியே எடுக்கல லெஃப்ட் ரைட். ஸோ சேம் அதே தான், எட்ஜஸில் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த ஷேப்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ இந்த கரெக்டாக இந்த ஸ்டிச் இந்த லைனோட எண்ணில் முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே ஒர்க் பண்ணுவோம், இதில் ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பெரிய லூப் ஒன்று க்ரியேட் பண்ணி சென்டரில் அந்த லூப்போட சென்டரில் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி த்ரெட்டை கீழே இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே நீடில் வச்சு குத்தி இந்த த்ரெட்டை உள்ளே இழுத்தா
லாக் விழுந்துடும். இப்போ பாருங்கள் எட்ஜஸ் வந்து எப்படி ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஷேப்பு. அப்போ பார்த்தது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்தோம். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிறது, அதாவது கேர்வில் இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஷேப் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஷேப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். நீடில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன், தெரியுதா? நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் சின்ன சின்னதாக போடுங்க கேர்வில் போடும்போது மட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கேர்வோட கரெக்டான டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் வந்து குட்டி குட்டியாக போடுறேன். ஆக்சுவலி செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டியாக தான் போடணும். பிகினர்ஸ்னால உங்களால் போட முடியாது. முடிஞ்ச வரை நீங்கள் குட்டியாக போடுறதுக்கு பாருங்கள். ஓகேவா? சேம் நம்ம வந்து செயின் ஸ்டிச் எப்படி நம்ம போடுறோமோ அதே இதை நம்ம ஷேப்பில் ஒர்க் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி கீழே பாருங்கள், இன்சர்ட் பண்ணி கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் கேர்வில் நம்ம வரும்போது ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். அப்போ தான் வந்து ஒர்க் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் இருக்க வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? மறக்காமல் பாருங்கள். பாருங்கள் லூப்பை பெருசாக இழுத்துட்டு கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நூலை இழுத்துட்டு அடியில் நீடில் விட்டு லூப்பை வந்து இதில் மாட்டிக்கணும். தெரியுதா? லூப்பை இதில் மாட்டி கீழே இழுத்தீங்கன்னா த்ரெட்டு கீழே போயிடும். ஓகே, இப்போது இந்த ரெண்டு ஷேப்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி தான் ஷார்ப் எட்ஜஸ் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.